சுதேசி மித்ரன் நேயர்களுக்கு வணக்கம். பிரேம், இன்னைக்கு நம்மளோட காங்கிரஸ் கட்சியில இருந்து திரு வெங்கடேசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். தற்சமயம் ஜியோ பாலிட்டிக்ஸ்ல உலக அரசியல் ஒழுங்குல ஒரு பெரிய ட்ரிஃப்ட் நடந்துட்டு இருக்கு. மேற்காசியாவில் குறிப்பா இப்ப அமெரிக்கா ஈரான் கான்ஃபிளிக்ட் இந்திய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு. பார்த்தோம்னா ஒரு போன 10 இயர்ஸ்ல பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு எல்லா நாட்டுக்கும் போயிட்டு என்னன்னா இந்தியா ஒரு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஃபிகர்ன்றது ஒரு உலகளாவிய ஒரு குளோபல் பிரீமியர் அப்படின்ற ஒரு இமேஜை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. உலகின் மிக பலம் வாய்ந்த தலைவர் மோடி அப்படின்றத நம்ம என்னன்னா ஒரு ப்ரொபகேண்டாவா நம்மள்ட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவர் எங்க போனாலும் சரி, அவர் லண்டன் போனாலும் சரி, அவர் நியூயார்க் போனாலும் சரி, அவர் பீஜிங் போனாலும் சரி, ஒரு சைனீஸை மீட் பண்ணாலும் சரி, அமெரிக்காவை மீட் பண்ணாலும் சரி, நம்மள 200 வருஷத்துக்கு மேல இந்த இந்தியாவை ஆண்டுட்டு இருந்த பிரிட்டன்ல கால்நடி வச்சு அங்க இருக்க வெள்ளக்காரங்களை பார்த்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் விட நான் தான் எல்லாமே, ஐ எம் வெரி போல்ட் லீடர், இந்தியா இந்த மாதிரி ஒரு லீடரை வச்சிருக்குன்ற ஒரு பிம்பம் இங்க கட்டமைக்கப்பட்டுட்டே இருந்துச்சு. பட் ஆனா இந்த இஷ்யூல பார்த்தா குறிப்பா ஈரான் அமெரிக்கா கான்ஃபிளிக்ட் இதுல இந்தியாவோட லீடர்ஷிப் எதுவுமே பேச மாட்டேன்னுது. பெட்ரோல் ரைஸ் பயங்கரமா ஏறிடுச்சு. அதோட கேஸ்கேடிங் எஃபெக்ட் பொருளாதாரத்துல பல இடத்துல பாதிச்சிருச்சு. ஆனா பிரைம் மினிஸ்டர் அவரோட அந்த அக்ரெசிவ் ஸ்டேஜ் எதுவுமே கொடுக்க மாட்டேன்றாரு. அஸ் அ காங்கிரஸ் பர்சன் நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? சார், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோடிஜி நிறைய வெளிநாடுகள் பயணம் பண்ணுறாரு, மாற்று கருத்தில். அவர் தன்னைத்தானே ஒரு இன்டர்நேஷ்னல் லீடர்ன்ற அளவுக்கு அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி நம்மளோட மக்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 85% ஆஃப் தி பீப்புள் அவர் ஒரு விஸ்வகுரு அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியல் டைமில் இவரோட ட்ராவலும் இன்டர்நேஷ்னல் இவரோட ரிலேஷன்ஸும் எந்த அளவுக்கு நம்ம இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஸோ தெர் இஸ் சம்திங் கால்டு டெட் கேட் ஸ்ட்ராட்டஜி. டெட் கேட் ஸ்ட்ராட்டஜி என்னன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட நாட்டில் நீங்கள் உங்கள் லீடர்ஷிப் ஃபெயிலியர், ஃபார் எக்ஸாம்பிள் 2 crore எம்ப்ளாய்மெண்ட்ஸ் பர் இயர் அப்படின்னு சொல்லி கமிட் பண்ணியிருந்தாங்க. தேவ் நாட் டன் இட். அது மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ப்ரைஸ் ஹைக்கை மெயினாக மையப்படுத்தி, கரப்ஷனை மையப்படுத்தி இவங்க இந்த 2014 அவங்க இந்த எலெக்ஷனை ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்க ப்ராமிஸ் பண்ண விஷயங்களை இவங்க ஃபுல்ஃபில் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை ஃபுல்ஃபில் பண்ணலை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டிமானிட்டைசேஷன் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நாங்கள் பிளாக் மணி கர்வ் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. அப்போ கர்வ் பண்ணாங்களா? எவ்வளோ பிளாக் மணி அவங்க ரெக்கவர் பண்ணாங்க? இதனால் நம்ம பொருளாதாரத்துக்கு எந்த மாதிரி ஒரு வேல்யூ அடிஷனை உருவாக்கிச்சு அப்படின்னு கேட்டால் இல்லை. கோவிட் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. எல்லாம் புலம்பெயர்ந்த மக்கள் எல்லாம் நடந்தே கஷ்டப்பட்டு அவங்கவுங்க மாநிலத்துக்கு 20 நாள் 15 நாள் 25 நாள் நடந்தே போனாங்க. எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க முடிஞ்சா கொடுக்க முடியல. அப்போ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெட் கேட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஒரு நாட்டில் பெரிய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும்போது அதுக்கு நடுவில் அந்த மக்களோட அட்டென்ஷனை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். டிஸ்ட்ராக்ட்ன்றது என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபெயிலியர்ஸ் அவங்க தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு இதில் நியூஸ் பேப்பர் ஃபர்ஸ்ட் பேஜில் ஹெட்லைன்ஸ் போடுவாங்க, ஒரு பெரிய நியூஸ் மாதிரி. ஆனால் அந்த நியூஸ் உண்மையிலே எதுக்கான மக்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ பின்னாடி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்போ இந்த ஆட்சியில் எல்லாம் ஓட்டைகள் தானே தவிர மேலெல்லாம் பேட்ச் ஒர்க் பண்ணி, இந்த பேட்ச் ஒர்க் மேலே இவர் உட்காந்துருக்காரு. எப்போ அந்த அப்படியே உடஞ்சி உள்ள விழுன்னு தெரியாது. அப்போ இவரோட இன்டர்நேஷ்னல் பயணங்கள் இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டை உருவாக்கியிருக்கான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்போர்ட்ஸ் கணிசமாக உயர்ந்திருக்கு. அதே மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ் ரொம்ப குறைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த அமெரிக்கா ஒரு பியூனிட்டிவ் டேக்ஸ்னு ஒன்று போட்டாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம 9% கொடுத்தது இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50% வரைக்கும் பியூனிட்டிவ் டேக்ஸ் போட்டாங்க. அப்போ நீங்கள் நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணியிருந்தா அமெரிக்காவுக்கு இந்தியா அதிகமாக பயப்படுது. அதில் மாற்று கருத்தே இல்லை. அமெரிக்காவுக்கு இந்தியா பயப்படல, நம்ம மோடிஜி பயப்படுறாரு. மோடிஜியோட குடிமை ட்ரம்ப் கையில இருக்கு. ரொம்ப அமெரிக்காவுக்கு இந்தியா பயப்படல, மோடி பயப்படுறாரு அப்படின்றாரு. இது ஒரு அருமையான ஒரு காங்கிரஸ்மேனோட பார்வை. இது ஆக்சுவலா இல்ல காங்கிரஸ் இல்ல, இது பொதுமக்கள், இந்திய மக்களோட பார்வை என்னன்னா, இந்தியா எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு என்ன சொல்றது, அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு நல்ல நாகரிகம், நல்ல நுண்ணறிவு உள்ள அறிவாற்றல் அதிகமாக உள்ள ஒரு சமூகம் இந்திய மக்கள், குறிப்பாக தமிழ் மக்கள். அதனால நம்ம எப்பவுமே ஸ்ட்ராங்காக வி ஹவ் ஸ்டுட் டால் அண்ட் ஹை. பட் இங்கே இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவரோட சின்ன சின்ன தவறுகள் பண்ணதுனால இவர் போயிட்டு இந்தியாவை கொண்டு போய் மொத்தமாக மார்கேஜ் பண்ணிட்டார் அமெரிக்காவில். குறிப்பாக இப்போ ஒரு பிஜேபியோட எமர்ஜென்ஸ்ல இருந்து 2014 அவங்க வந்த உடனே நேருவோட நான் அலைன்மெண்ட் பாலிசியை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க.
நேருவை பத்தி வந்து எப்ப பார்த்தாலும் வந்து சோஷியல் மீடியால வந்து அவரோட வரலாறை களங்கப்படுத்துறதுக்கு நிறைய முயற்சிகள் நடந்துச்சு. ஆனா ஓப்பனாவே வந்து இன்டெலெக்சுவல்ஸ் சொல்லக்கூடிய பிஜேபியில இருக்க அறிவார்ந்த சமுதாயம் சொல்லக்கூடியவங்க கூட அதாவது நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் வந்து ஒரு அறிவார்ந்த பார்வை கிடையாது. உலகத்துல வந்து ஒரு அறிவார்ந்த பார்வை கிடையாது. நேரு அதுல ஒரு பெரிய தவறு பண்ணிட்டாரு. ஆக்சுவலா நமக்கு வந்து என்னன்னா அவரோட நேருவை பத்தி ரொம்ப அசிங்கமா ரொம்ப கீழ்த்தரமா இருக்க அந்த சித்தரிப்புகளை கூட வந்து நம்ம வந்து என்னன்னா டேக்கிள் பண்ணிடலாம். அது வந்து என்னன்னா இந்தியாவுக்கு எதிரானதுன்றதை விட இந்திய மக்களோட வரலாற்று நினைவுகளுக்கு எதிரான சில விஷயங்கள்லாம் பிஜேபி பண்ணாங்க. வரலாற்று தெரிவுகள்லாம் பண்ணாங்க. ஆனா அறிவுபூர்வமா பிஜேபியில இருந்தவங்க பாரதிய ஜனதாவில் ரொம்ப அறிவாளிகள்னு சொல்லக்கூடியவங்க கூட நேருவோட நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்டை வந்து அணிசாரா கொள்கையை வந்து கடுமையா விமர்சிச்சாங்க. அந்த கொள்கையை வந்து இதுக்கப்புறம் உதவாது அப்படின்னா இப்ப நடக்கிற இந்த உலக நிகழ்வுகள் அரசியல் நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது குறிப்பா ஈரான் வார் அந்த சினாரியோவை பார்க்கும்போது எந்த சைடுமே சுவிட்ச் ஆகாம தான் இந்தியா வந்து இன்னைக்கு வரைக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கு. கரெக்ட். எந்த சைடுமே சுவிட்ச் ஆகாம தான் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கு. சோ அது இன்னும் நேருவோட பார்வை இன்னும் வந்து இந்தியாவுக்கு வந்து பொருந்துதான். அதாவது நேருஜியோட எரா வேற, மோடிஜியோட எரா வேற. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து வாஷிங்டன் வந்து நம்மளை வந்து இந்தியாவை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு நான் சொன்னேன். நான் தெர் ஆர் ஃபியூ ரீசன்ஸ். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், அதானி மேலே வந்து அமெரிக்காவில் ஃபைல் ஆன கேசஸ், இந்த காரணத்தினால வந்து மோடிஜி வந்து அவங்களோட ஸ்லேவ் மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஆக்ட் பண்ணிட்டுருக்காரு. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேருஜியோட பீரியட்லேருந்து 1950s பார்த்தீங்கன்னா ஈரான் அது இல்லாமல் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 25 to 27 கண்ட்ரிஸ் வந்து கூப்பிட்டு அந்த பிஃபோர் இண்டிபெண்டன்ஸே வந்து இந்த ஒரு மீட்டிங்லாம் இங்கே நடத்தினதுக்கப்புறம் வி ஹவ் ஹேட் வெரி குட் ரிலேஷன்ஷிப் வித் ஈரானில் வந்து பார்த்தீங்கன்னா 1971 மன்னராட்சி அங்கே நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா வந்து இந்த பழைய அந்த கொமேனி வந்தார். அதுக்கப்புறம் வந்து இந்த கமேனி வந்தார். என்ன ஆட்சி மாற்றங்கள் வந்தாலும் என்ன பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் வந்திருந்தாலும் நம்ம தொடர்ந்து வந்து வி ஹவ் பீன் மெயின்டைனிங் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் ஈரான். அண்ட் ஈரான் இஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் ஃபார் அஸ். ஏன்னா வந்து பாகிஸ்தான் வந்து நம்ம பக்கத்தில் நேபரிங் கண்ட்ரியாக இருக்கிற ரைவலாக இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து இப்போ பாகிஸ்தான்கிட்ட வந்து நம்ம சேஃபாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம ஈரான் அண்ட் ஆப்கானிஸ்தான் கூட நம்ம ட்ரேடாக இருக்கட்டும் இல்லை நம்ம செக்யூரிட்டியாக இருக்கட்டும், இது கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட் எல்லாத்துமே நம்ம வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இப்போ அமெரிக்கா வந்து பார்த்தோன்னா ஈரான் மேலேயும் வந்து ட்ரேட் சாங்ஷன்ஸ் பல வருடங்களாக போட்டு வராங்க. அதே மாதிரி வந்து ரஷ்யா மேலேயும் ட்ரேட் சாங்ஷன்ஸ் போட்டு வராங்க. இந்தியா வந்து எந்த ஒரு காலகட்டத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ட்ரேட் சாங்ஷன்ஸ்க்கு வந்து லீன் ஆகி காம்ப்ரமைஸ் ஆனதே இல்லை. வெதர் இட் இஸ் நேரு, இந்திரா காந்திஜி ஆர் மன்மோகன் சிங் ஆர் எனி ஒன், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ட்ரேடிங் வந்து நம்ம ரஷ்யா அண்ட் ஈரான் கூட பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஈரானில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்விஃப்ட் பேங்கிங்கை வந்து பிளாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக இது என்னது யூஎஸ் டாலர்ஸில் வந்து நம்ம வந்து அவங்க கூட ட்ரேட் பண்ண முடியாத சூழ்நிலை கூட நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம வந்து ட்ரேடு நிறுத்தலை. நம்ம வந்து ஈரானி ரியால் அண்ட் இந்தியன் ருபீஸில் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கடைசி 2014 வரைக்கும் நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி சாபார் போர்ட்டில் வந்து ஒரு டெர்மினலாக வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம். க்ரூட் ஆயிலுக்கு வந்து பைப்லைன் போடுறதுக்கான பிளான் ப்ரொபோசல் பண்ணோம். பட் இவங்க வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் வந்து இதில் விட்டாங்க, என்னது டீலில் விட்டாங்க. ஏன் விட்டாங்கன்னு கேட்டால் இவர் வந்து அமெரிக்கா வந்து இவர் மேலே வந்து ப்ரெஷர் போடுறாங்க. அந்த ப்ரெஷருக்கு வந்து இவர் அடிபணிஞ்சு போகிறாரு. இதன் விளைவு தான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டாலர் ரிசர்வ் குறைஞ்சி போச்சு. நம்ம வந்து பிரெண்ட் ப்ரைஸில் வந்து வெளியிலேருந்து க்ரூட் ஆயில் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து ஈரான் அண்ட் ரஷ்யா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் நம்ம $35 to $45 வந்து நமக்கு வந்து இது கொடுத்துருந்தாங்க க்ரூட் ஆயில். ரெண்டாவது நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா ஜியோகிராஃபிக்கலி இப்போ ரஷ்யாவும் பக்கத்தில் இருக்குது, ஈரானும் பக்கத்தில் இருக்குது. ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் வந்து ஷிப்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2 நாள் 3 நாள் இங்கே வந்துடும். இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி டைமில் இந்திரா காந்தி வந்து பங்களாதேஷை லிபரேட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் எடுத்தாங்க. They sent the American forces in Indian Ocean. அப்போ வந்து ரஷ்யா கூட வந்து இந்திரா காந்தி வந்து ஒரு நல்ல ஒரு புரிதலோட ஒரு இன்டர்நேஷனல் அதாவது சர்வதேச அரசியல்ல இந்திரா காந்தி ஒரு மிகப்பெரிய விஷயத்த தெற்காசியால பண்றாங்க. பங்களாதேஷ்ன்ற ஒரு தனி நாட்டையே உருவாக்கி கொடுக்குறாங்க. தட் இஸ் அகேன்ஸ்ட் அமெரிக்கன் விஷ். ரஷ்யன் ஹெல்ப்போட பண்ணிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்டேச்சர் இருந்த ஒரு பாரதம், ஒரு இந்தியா இன்னைக்கு வந்து எக்கனாமிக்கலி வந்து இவ்வளோ தூரம் ஒரு செட்பேக் கொடுக்குற ஈரான் வார்ல எந்த ரோலுமே பிளே பண்ணலையோ
இல்லை உண்மை. இந்திரா காந்திஜி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மண்ணில் போயிட்டு ஒரு சாவரன் கண்ட்ரி இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பீச்சை டெலிவர் பண்ணாங்க. ஆஃப்டர் ஷி ரிட்டன் வித்தின் 5 days ஸ்மைலிங் புத்தான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு அணு ஆயுதத்தை நம்ம டெஸ்ட் பண்ணோம் போக்ரானில். ஸோ நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி வந்து இவங்க வந்து எப்போவுமே வந்து ரெசிஸ்ட் பண்ணோம். நம்ம எல்லா நாடுகளும் 195 கண்ட்ரிஸ் வந்து நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி வந்து ராட்டிஃபை பண்ணும்போது நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணலை. அண்ட் வி வர் தி ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு டூ தி நியூக்ளியர் டெஸ்ட் அண்ட் விச் ஸ்டுட் ஸ்ட்ராங். நம்ம எதுக்குமே அமெரிக்காவட்டும் எந்த வீட்டோ பவரோ இல்லை சூப்பர் பவருக்கு வந்து நம்ம அடிப்பணியவே இல்லை. பட் இவங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியல. இவங்களால எதுவுமே பண்ண முடியல. economy ஃபெயிலியர், எம்ப்ளாய்மெண்ட் ஃபெயிலியர், per capita இன்கம் ஃபெயிலியர். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மாறு தட்டிக்கிறாங்க. நாங்கள் வந்து ஃபோர்த் லார்ஜஸ்ட் ஜிடிபின்னு சொன்னாங்க. எங்கள் ஃபோர்த் லார்ஜஸ்ட் ஜிடிபி டசன்ட் கம் ஃப்ரம் டூ பீப்புள் பிகமிங் ரிச், அம்பானி அதானி. அது வந்து ஹவு டஸ் இட் ஆக்சுவலி ஒரு கிராஸ் ரூட்டில் இருக்கிற பொதுமக்களுக்கு அது எப்படி வந்து ஒரு இம்பேக்டை உருவாக்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை. தனிநபர் வருமானம் இம்ப்ரூவ் ஆயிருக்கா? இல்லை. பர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆகலை. மக்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆயிருக்கா? இல்லவே இல்லை. பேட் டெத்ஸ், ரீட்டைல் பேட் டெத்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகி போச்சு. கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க? ஒன்றுமே பண்ணவே இல்லை. ஸோ இந்த ஆட்சியில் வந்து இவங்க வந்து தொடர்ந்து வந்து மக்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இமோஷ்னலி அவங்கள வந்து இந்த ஹிந்துத்வா அந்த கான்செப்டுக்குள்ளே அந்த இமோஷனலாக வந்து அவங்கள வந்து பொலரைஸ் பண்ணினே இருக்காங்களே தவிர இவங்க வந்து ரியல் டைமில் மக்களோட நீடை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கான முயற்சிகள் எதுவுமே எடுக்கிறதில்ல. இவங்களை பொறுத்தளவுக்கு மக்களோட நீடு என்ன, நாட்டோட நீடு என்ன, அதெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை. இவங்க வந்து நாட்டுக்கு மேலே மக்களுக்கு மேலே இவங்களுக்கு தேவை அந்த க்ரானிக் கேபிட்டலிசம். அவங்க வந்து தொடர்ந்து வந்து அம்பானி அதானிக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் எடுத்துக்கணும். அதுலேருந்து ஒரு ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஃபண்ட் எடுத்து மறுபடியும் வந்து அதை வந்து ஹார்ஸ் ட்ரேடிங்கு, டிஃபெக்ஷனு, அந்த மற்ற என்னெல்லாம் வந்து இல்லீகல் மீன்ஸில் வந்து எப்படிலாம் வந்து மறுபடியும் ஆட்சியை பிடிக்க முடியும், இதுதான் முயற்சி. நீங்கள் யூ கோ டு எனி ஸ்டேட், எந்த ஸ்டேட் போனாலும் வந்து எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் லீடர்ஸ் வந்து அங்கே இல்லை. மோஸ்ட்லி 90% ஆஃப் தி பீப்புள் வந்து போச் பண்ண எம்எல்ஏஸ், போச் பண்ண எம்பிஸ் தான். யூ கோ டு மகாராஷ்டிரா, கர்நாடகா, அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், இல்லை வந்து பீகார் போங்க. பீகாரில் கூட வந்து இப்போ வந்து அவரை ஓவர் த்ரோ பண்ணிட்டாங்க. யார்? நம்ம நிதிஷ்குமாரை. எங்கே போனாலும் அவங்க அதுதான் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து டெமோக்ராட்டிக்லி எலெக்டும் ஆகுது கிடையாது. ரெண்டாவது இவங்க வந்து ஒரு ஆட்சி, ஒரு ரூலிங் கவர்மெண்ட்டாக வந்து எதுவுமே மக்கள் நல்லது பண்ணதே இல்லை. எக்கனாமியில் இப்போ ருப்பி வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஃபால் ஆயிருக்குன்னா, இட் இஸ் தி IMF has announced India as one of the most unstable currency in Asia. நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்க சைனாவாக இருக்கட்டும், இல்லை வந்து டைவானாக இருக்கட்டும், மற்ற சில நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கரன்சிஸ் வந்து இந்த அளவுக்கு ஃபாலோ ஆகும். நம்மளுக்கு வந்து 7.7% மேலே ஃபாலோ ஆயிருக்கு. இந்த மோதிஜி தான் வந்து எப்படி வந்து இந்தியன் ருப்பி வந்து இவ்வளோ குறைய முடியும், நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோன்னா ஒரே நாள் எல்லாம் மாற்றிடனாரு. என்ன மாற்றினாரு? நம்ம வந்து 2008 அமெரிக்கன் ரிசெஷன் இருக்கும்போது நம்மளோட கரன்சி வேல்யூ வந்து 39 rupees வரைக்கும், ஆஸ் மச் அஸ் 39 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் வந்து 2014 நம்ம யூபிஏ கவர்மெண்ட் எக்ஸிட் ஆகும்போது இட் வாஸ் சம்வேர் அரௌண்ட் 70 to 75 rupees. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 97 ஹிட் ஆயிருக்கு. அண்ட் வி ஆர் கோயிங் டு ஹிட் சென்ச்சுரி. வை? பிகாஸ் ஆஃப் தி புவர் பாலிசிஸ். அமெரிக்காவில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து 10,000 கோடி இருக்குன்னா நீங்கள் வந்து அதை பேலன்ஸ் பண்ணணும்ல. நீங்கள் வந்து ஃபைனான்ஸில் இருக்கீங்க, பட்ஜெட் போடுறீங்கன்னா how to retain the interest of foreign investors-ன்றது உங்களுக்கு தெரியணும்ல. அப்போ இங்கே இருக்கிற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வெளியே போயிடுச்சுன்னா இஸ்ரேல் மோடியை த்ரெட்டன் பண்ணுறாங்களா? அது மாற்றுக்கிறது இல்லை. இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா வந்து ஹேண்ட் இன் ஹேண்ட் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து மோதியை வந்து டைட் பண்ணுறாங்க. ஏன் அப்படிங்கன்னா இந்த சப்கான்டினென்ட், இந்தியா இஸ் அ சப்கான்டினென்ட். இந்த சவுத் ஏஷியன் இதில் வந்து கான்டினென்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸு. நம்ம வந்து அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் கூட லீனாக இருக்கணுன்றது ஒரு சைக்கலாஜிக்கல் அட்வான்டேஜ் ஃபார் தெம். ஒரு சைக்கலாஜிக்கல் மட்டும் இல்லை, ஜென்ரலி இட் இஸ் அன் அட்வான்டேஜ் ஃபார் போத் இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா. நம்ம இது பண்ணது வந்து பெரிய தவறு. ஈரான் கூட வந்து நம்ம சப்போர்ட் பண்ணனால நம்ம நியூட்ரலாக இருந்திருக்கோம். பட் நம்ம வந்து இஸ்ரேல் அண்ட் அமெரிக்காவை நம்ம சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறு. ஸோ இப்போ இவ்வளோ பெரிய கான்சிக்வன்சஸ்லாம் இருக்குது. எக்கானமி எந்த அளவுக்கு இதில் அஃபெக்ட் ஆக போகுது? குறிப்பாக இந்திய பொருளாதாரம் வந்து எந்த அளவுக்கு ஒரு சரிவை சந்திக்க போகுது? சார், நம்ம ராகுல் காந்திஜி வந்து சொன்னார் ஒரு பெரிய புயல் வந்து வரப்போகுதுன்னு சொன்னார், பொருளாதார புயல் வரப்போகுதுன்னு சொன்னார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸஸ் வந்து எல்லா ப்ரைஸஸுமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பொதுவாக வந்து ஃபியூல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சமீபத்தில் சொன்னார், ஒரு 4-5 டேஸுக்கு முன்னாடி தான் அந்த அறிக்கை விட்டார். அது ஒரு பெரும் பேசும் பொருளாக வந்து எல்லா இடத்துலையுமே ஆச்சு. அவர் ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்காரு, எக்கனாமி இஸ் டெவஸ்டேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ என்ன சொன்னார், எக்கனாமிக்கல் ஸ்டார்ம் இஸ் அப்ரோச்சிங் அஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் ரீசெண்டாக கூட ஏஐ பற்றிலாம் வார்ன் பண்ணியிருந்தாரு. ஏஐ இஸ் கோயிங் டு டேக் தி ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இல்லை, ஏஐ இஸ் கோயிங் டு டேக் தி ஜாப், இட்ஸ் அ குளோபல் இஷ்யூ. நம்ம வந்து இந்தியா ஸ்பெசிஃபிக் நம்ம சொல்ல முடியாது. கேஸ்கேடிங் எஃபெக்ட் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம்
பக்கம் ஏஐ மூலியமா நிறைய லே ஆஃப்ஸ் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பெட்ரோல் டீசல் பிரைசஸால வந்து ஹவுஸ் ஹோல்டு அஃபெக்ஷன்ஸ், அதாவது வந்து குடும்பங்கள் தனி மனிதர்கள் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு பிஸ்னஸ் அதாவது வந்து சிறு குறு தொழில்கள் செஞ்சிட்டு இருக்காங்க, குறிப்பா ஹோட்டல் நடத்துறவங்க, அலைட் பிஸ்னஸ், அந்த அவங்க எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இல்லை உண்மைதான். என்னன்னா வந்து இப்போ இந்த டீசல் எல்பிஜி தட்டுப்பாடுனால நிறைய இண்டஸ்ட்ரீஸ் மெயின்லி வந்து பாதிக்கப்படுது. செராமிக் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இது வந்து ஃபர்டிலைசர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு 7 அப்பீல் வந்து மோடிஜி பண்ணதில் ஃபர்டிலைசர்ஸ் 50% யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ஒரு அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்ணுற இடத்துல நீங்கள் வந்து ஃபர்டிலைசர்ஸ் வந்து 50% நீங்கள் குறைச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா ப்ரொப்போர்ஷனேட்டாக வந்து உங்களோட ஹார்வெஸ்ட்டு குறையும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஒரு 100 tons ஆஃப் நீங்கள் வந்து ஒரு பேடி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறீங்க, நெல் அறுவடை பண்ணுறீங்கன்னா, அப்போ நீங்கள் 50% ஃபர்டிலைசரை கம்மி பண்ணீங்கன்னா அதுக்கு எவ்வளோ வந்து சரிசமமாக இருக்கோ அந்த அளவுக்கு 50% உங்களுக்கு இது குறைஞ்சிடும், உற்பத்தி குறையும். இப்போது இது வந்து ஒரு பக்கம் உற்பத்தி குறையுது. இன்றைக்கி வந்து நமக்கு வந்து எரிபொருள் வந்து அதிகமான விலையில் கிடைச்சாலும் எரிபொருள் கிடைக்குது. நாளைக்கு உணவே கிடைக்காம போயிடுச்சுன்னா நீங்கள் எரிபொருள் வச்சு என்ன பண்ணுவீங்க? 90% ஆஃப் தி ஹோட்டல்ஸ், சின்ன சின்ன காட்டு இந்த ரோட்டில் வந்து வண்டிங்கெல்லாம் வச்சுருக்காங்களே, அவங்களாம் வந்து விறகுக்கும் போயிட்டாங்க. இப்போ விறகுக்கு வந்து நீங்கள் போனீங்கன்னா விறகு எங்கேருந்து கிடைக்கும்? அர்பனில் ஆல்ரெடி வந்து மரங்கள் இல்லை. அப்போ நீங்கள் வந்து ரூரல்லேருந்து வாங்கிட்டு வருவீங்க. ரூரலில் வாங்கிட்டு வரும்போது டிஃபாரஸ்டேஷன் அதிகமாகும். டிஃபாரஸ்டேஷன் அதிகமான கிளைமேட் சேஞ்ச் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு இடத்துல காஃபி 10 ரூபாய்க்கு குடிக்கிற காஃபி இன்றைக்கி 25 ரூபாய்க்கு விற்கிறான். என்னன்னு கேட்டால் சார் சிலிண்டர் இல்லை அப்படின்றாங்க. நீங்கள் ஒரு மீட்டிங் வந்து ஒரு ஹோட்டலில் போயிட்டு நீங்கள் ஒரு மீட்டிங் வைக்கிறீங்கன்னா ஒரு புஃபே வந்து 750 rupeesக்கு வந்து நீங்கள் ஒரு மீட்டிங் வைக்கிறீங்கன்னு சொல்லலாம். நான் ரோட்டரி கிளப்ல இருக்க நாங்கள் மீட்டிங் போகிறோம், ஒரு 750 rupeesக்கு வருதுன்னா இன்றைக்கி 1700 கம்மியாக மீட்டிங் வந்து எங்கேயும் வந்து வாய்ப்பே இல்லை. அப்போ வந்து புஃபேல வந்து வேரிட் ஃபுட் மெனூஸில் வந்து ஒரு 10 வெரைட்டிஸ் வைப்பாங்க. நீங்கள் என்ன சொல்லணும், 4 வெரைட்டி கொடுக்குறேன் 1700 ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு எசென்ஷியல்ஸ் இல்லை. பட் இங்கே வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வந்து பசங்க ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம் வண்டி. அவங்க அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே டேரிஃப் தான் அவங்களுக்கு கிடைக்குது. ஊபரில் ஓட்டுறவங்களுக்கு அதே டேரிஃப் தான் கிடைக்குது, ரேபிடில் ஓட்டுறவங்க அதே டேரிஃப் தான் கிடைக்குது, டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கு அதே டேரிஃப் தான் கிடைக்குது, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கமிஷன்ஸ் கிடைக்குது. பட் என்னன்னா வந்து ஃபியூல் ப்ரைஸ் பாருங்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி அவங்க போய்ட்டு வெயில் தான் ஃபுட்டு கன்சியூம் பண்ணுவாங்க. அவங்க வந்து வேலையை விட்டுட்டு வீட்டில் போய் சாப்பிட முடியாது. அப்போ வந்து அவங்க போய் ஹோட்டலில் சாப்பிடுவாங்க. ஹோட்டலில் சாப்பிடும்போது என்ன ஆகும், அந்த இன்றைக்கி வந்து நேற்று 30 ரூபா கொடுத்த இடத்துல வந்து இன்றைக்கி 50 ரூபா 55 ரூபா கொடுப்பாங்க. ஏன்னா வந்து ப்ரைஸ் வந்து ஃபுட்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு, ஒரு மாநிலத்துலேருந்து இன்னொரு மாநிலத்தில் வந்து உட்காந்து தனியாக வந்து படிக்கிறவங்க வெளியில் வந்து சிற்றுண்டி இந்த மாதிரி உணவகங்கள்லாம் வந்து நம்பியிருக்காங்க. அப்போ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அது மாதிரி பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே வந்து இந்த காஸ்ட் வந்து கண்ணாபின்னான்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதிகமானதுனால பேசிக் எசென்ஷியல்ஸ் அண்ட் கமாடிட்டிஸோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் மக்களோட வாழ்வாதாரத்துக்கு வந்து ஒரு பெர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம் இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு கேட்டால் அது இன்க்ரீஸ் ஆகல, அதுக்கான வழியே இல்லை. இவ்வளோ பெரிய சூழ்நிலையில் ரஷ்யன் ஆயில்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் பெர்மிஷன் கொடுத்துருக்கோம்னு சொல்லி யூஎஸ் சொல்கிறதும், இவங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதும், பிஜேபி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதும் எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து இந்தியா வந்து ஒரு அட்டானமியை இழந்துருச்சோ, சாவரன்ட்டி இழந்துச்சுன்றத விட நம்ம வந்து மாடர்ன் டே காலனி ஆகிட்டோம். வி ஆர் என்ன அமெரிக்கன் காலனி, வி ஆர் பிரிட்டிஷ் காலனி ஏர்லியர். நம்ம வந்து இப்போ ஒரு அமெரிக்கன் காலனியாக மாறிட்டோம். உங்களுக்கு புரியுதா? இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இங்கே டெசிஷன் பண்ணவே முடியாது. அந்த இறையாண்மைன்றது நீங்கள் வந்து இல்லவே இல்லை. நம்மளை கொண்டு போய் மொத்தமாக 140 கோடி பேரை வந்து போய்ட்டு அவர் அடமானம் வச்சிட்டார் அமெரிக்காவில். அதனால் அமெரிக்கா தான் டிசைட் பண்ணணும். நான் கூட வந்து ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், மே 16க்கு அப்புறம் அவங்க வேவர் கொடுப்பாங்களா இல்லையான்றது வந்து அவங்க சொன்னதை வச்சு தான் இவங்க வந்து அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து இது வந்து ஒரு பெரிய அண்ணன் தோரணையில் தான் வந்து ட்ரம்ப் வந்து நம்மளை வந்து ஆட்டி படைக்கிறாரு. பிக் பிரதர் அங்கே, இவர் வந்து இங்கே ஸ்லேவ். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, எப்ஸ்டீன் ஃபைலில் வந்து மோடிஜி இருக்காரு, அனில் அம்பானி இருக்காரு, ஹார்திக் பூரி இருக்காரு, இன்னொருத்தர் வந்து ஒருத்தர் இருக்கார், நிறைய பேர் இருக்காங்க. அது இல்லாமல் வந்து அதானி மேலே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து கேஸ் இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்து அதை வந்து விட்ரா பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க போல. அவங்க ட்ரம்ப்போட சன்னுக்கு வந்து ஒரு 18,000 19,000 கோடி வந்து அவங்க வந்து பிரைப் கொடுத்துருக்காங்க போலக்கு. அதனால வந்து இப்போ இந்த ரூபியோ வந்து இப்போ தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கு வந்தாலே அவரோட பேச்சில் வந்து மாற்றம் தெரிஞ்சது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இவங்க வந்து அந்த அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து செட்டில்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தெரியுது. பட் இந்த நிலை வந்து தொடருமா அப்படின்னு கேட்டால் அமெரிக்கா வந்து எந்த நாடையும் வளர விட மாட்டாங்க. அமெரிக்காவோட ஒரே கொள்கை என்னென்னா, எல்லா நாட்டோட வளங்களும் என் கண்ட்ரோலில் தான் இருக்கணும், எல்லா நாட்டோட பணமும் நான் தான் வச்சுருக்கணும், நான் வந்து பாண்டு வந்து அடித்து வந்து கொடுத்துட்டே போய் நீங்கள் டாலரை யூஸ் பண்ணணும், டீடாலரைசேஷன் பற்றி பேச முடியாது. சரிங்களா? அப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து வந்து இந்த நிலை தொடரும். இந்த பாஜக அரசு இருக்கிற வரைக்கும் இந்த நிலை தொடரும், மாறாது.